பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேட்டுக்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் கூலமேடு ஜல்லிக்கட்டுதான் பிரபலம். கூலமேடு கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் பொங்கலையொட்டி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் காளைகளை தயார்படுத்தும் பணியில் அவற்றின் உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, மண்ணை கிளைத்தல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு காளைகளின் உறுதியான வளர்ச்சிக்கு உளுந்து கஞ்சி, கொண்டைக்கடலை உள்ளிட்ட பிரதமிக்க உணவுகளை வழங்குகின்றனர். இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 500 வரை செலவு செய்வதாக கூறுகிறார் இவர். இன்னைக்கு 75,000 போட்டு இந்த காளையை வாங்கிட்டு நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவு பண்ணி கடல புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, தீவனம், தவிடு, பச்சரிசி, கோழி முட்டை இத்தனையும் நாங்கள் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். இதை தமிழக கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் உடனடியாக இதை ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இதை உடனே எங்களுக்கு இந்த வருஷம் வேடிக்கைக்கு நடத்தி தரணும். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகளை அடக்கும் வீரத்தை பார்த்து திருமணங்களும் நடந்துள்ளன. கூலமேடு ஜல்லிக்கட்டில் தம் கணவரின் மாடு பிடிக்கும் வீரத்தை பார்த்துதான் அவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறுகிறார் தேன்மொழி. எங்க வீட்டுக்கார் ஜல்லி மாடு விட்டுட்டு இருந்தாரு. அப்பதான் நான் அவருடைய வீரத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவரு வெளியே ஒர்க்குக்கு போயிடுவாரு. ஸோ அந்த ஜல்லி மாட்டும் இன்னும் 2-3 மாடு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நாங்க தான் குழந்தை போல பாத்துக்கிறோம். கடந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்கள் நடந்தும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறும் கூலமேடு கிராமத்தினர் தமிழர்களின் உணர்வுகளையும் பாரம்பரியத்தையும் மதித்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஆரோக்கியராஜ், நியூஸ் 7 தமிழ், ஆத்தூர்.